சொல்லி பண்ணியிருக்காரு. ஓப்பனிங் ஷாட்டே ராமகிட்டே தடுத்தா அந்த மாதிரியான ஒரு இது. இவங்க பெய் பிடிக்க கூட்டு போறாங்க. அவளுக்கு பெய் பிடிச்சிருக்கா இல்லை யாருக்கு பெய் பிடிச்சிருக்கு அதான் கதை. அதுல இந்த குறியீடு அந்த என்னமோ சொல்லுவாங்கல்ல, நிறைய அந்த இதை காமிக்கிறது, அந்த சிமிலி, இது எல்லாமே ஒரு வாழ்க்கையை பார்த்த ஒரு நம்ம பக்கத்துல இருந்து பார்த்த ஒரு அனுபவமா அப்படி இருக்காங்க. யாருக்கும் எந்த எல்லாத்துக்கும் அந்த அந்த வகையில் முக்கியத்துவம். இத கண்டிப்பா அந்த தியேட்டர்ல உட்கார்ந்து பார்க்கிற ஒரு அனுபவத்தை உண்மையிலே மக்கள்கிட்ட தான் நம்ம கற்றுக்கணும். நாம வந்து இப்படி போவோம், அப்படி உட்காரணும், இப்படி சினிமாட்டா அப்படி அதெல்லாம் கிடையாது. ஏன்னா ஒவ்வொரு தடவையும் சேது அப்படிங்கிற எல்லாரும் வித்தியாசமான படங்களை வந்து மக்கள் கொண்டாடிருக்காங்க. அது மாதிரி இந்த படத்தை தியேட்டர்ல கொண்டாடுவாங்க அப்படிங்கிறது என்னுடைய அசைக்க முடியாத நம்பிக்கை. அந்த அனுபவத்தை கொடுத்திருக்கிற ஒவ்வொரு நடிகரும், நான் பேசுற எனக்கு தெரியும், எனக்கு அந்த நடிகர்கள் நீங்க பாத்தீங்கன்னா நீங்க எழுதுவீங்க, கண்டிப்பா எழுதுவீங்க, எல்லா நடிகர்களும் எழுதுவீங்க. அதுவே இந்த கேமரா சிங் சவுண்டு ஐயோ எனக்கு கிட்டத்தட்ட பொறாமையாவே இருந்துச்சு. அதாவது மியூசிக்ங்கிறது வந்து கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணி வருதுதான். இப்ப பார்க்கலாம் அப்படின்னா அவன் சரியான நடிகர் ஒரு மியூசிக் பண்ணும்போது என்ஹான்ஸ் பண்ணணும். இது எந்த என்ஹான்ஸ்மெண்ட்டும் கிடையாது. அவன் மூச்சு அப்படிங்கும்போது நமக்கு இப்படி வந்து இது சாதாரண விஷயம் கிடையாது. எத்தனை டேக்கு எத்தனை இருக்கும். ஒரு கேப்பர்னான்னு ஒரு படம் நீங்க கண்டிப்பாக ஓடிடியில் இருக்கு, நெட்ஃபிளிக்ஸ்ல. அந்த படம் பார்த்து மிரண்டு அது வெட்டி வர சொல்லி பாருன்னு சொல்றேன். அப்படி பார்த்து அதுக்கு இணையா நம்ம ஊர்ல அது புரியாத கதையெல்லாம் கிடையாது. நம்ம பசங்க நம்ம ஆளுங்க பண்ண அந்த ஒரு விஷயத்தை கேப்சர் பண்ணி கொடுத்த இது வினோத்குமாருக்கும் அந்த டீமுக்கும் இதை தயாரிச்ச சிவகார்த்திகேயனுக்கும் இதில் நடிச்சு பெரிய நடிப்பாக்க நான் சூரியனும் நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களை இந்த அனுபவத்தை கொடுத்ததுக்கு எல்லாருக்கும் வணக்கம். சத்ய சினிமாஸில் இந்த மாதிரி விழாவுக்கு வரேன்னு சொன்னேன். நைட்டு காலையில் வந்து கேட்கும்போது ஆடியோ இருந்தான்னு கேட்டார். எனக்கு சிரிப்பு வந்துச்சு. ஏன்னா மியூசிக் ரைட்டே இல்லை. எப்பயுமே இங்கே வந்தால் ஆடியோ தான் வரும்னு நினச்சிட்டு கேட்டாங்க. இல்லை ட்ரெயிலர் தான் சொல்லி சொன்னேன். சமயத்தில் அந்த படம் பார்த்தோம். அதாவது ஒரு 5 பேர் வந்து நாங்கள் அசிஸ்டன்ஸு சரண் சார் ஒரு 5-6 பேர் வந்தோம். படம் பார்த்து ஆஃபீஸ் போனது பிறகு அடுத்த நாள் ஒவ்வொருத்தரும் உள்ள வரும்போதும் தூங்கவே இல்லை சார். நானும் தூங்கவே இல்லையா? ஒவ்வொருத்தரும் அதே தான் சொல்கிறாங்க. போஸ் வந்தார். அப்படின்னா படம் நல்லா இருக்கா? என்ன மாதிரி படம்? என்ன மாதிரி படம்னா அது உதாரணம் சொல்றதுக்கு காதல் மாதிரி இருக்குமா, வழக்கேனா, இல்லை வேற சேதா, பைசைக்கிள் தியூஸா, உலகம் மொத்தம் இருக்கிற என்னென்னமோ நல்ல படம்லாம் உதாரணம் கேட்டாலும் எந்த படத்தையும் சொல்ல முடியல. இல்லை இது எது மாதிரி இல்லை. சினிமா வந்து காலங்காலமா பாலசார் சொன்ன மாதிரி ஒவ்வொருத்தங்களும் ஒரு ரிலே ரேஸ் மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக கடத்தி கொண்டு வந்து நம்ம பார்த்து பிரமிச்ச மிகப்பெரிய டைரக்டர்ஸ் எல்லாமே அப்படிதான் வளர்த்து எடுத்து கொண்டு வந்திருக்காங்க. பாலச்சந்தர் வந்து மிகப்பெரிய டைரக்டர். ஆனால் பாரதிராஜா சார் வந்து தொடர்ந்து 2 படம் நல்ல படம் பண்ணோன்னே இவங்க காலில் விழுந்தலாம் அவருக்கு அப்படி ஒரு படம் பண்ணிட்டாருன்னு சொன்னார். அப்படி ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஒவ்வொருத்தங்களும் புதுசாக வந்துகிட்டே இருக்காங்க. அதான் இந்த சினிமா. இந்த படம் இது வந்து எப்பயுமே வந்து இந்த மாதிரி டைரக்டர், முக்கியமான டைரக்டர், அவர் சொல்லுவார் பயமா இருக்க போஸ்டர் பார்த்தா
இந்த சொல்லாக்கதெல்லாம் போட்டு வச்சுருக்காங்க. அப்புறம் நல்ல டைரக்டர்ஸ் எல்லாம் வந்து ஒரு படத்தை பற்றி பேசும்போது கூட அப்போ என்ன கமெண்ட் அடிக்க ஆரம்பிச்சிருவாங்கன்னா, அப்படியே பயமாக இருக்கியா இவங்களாம் சொல்கிறாங்க படம் நல்லா இருக்குன்னு. உண்மையிலேயே இந்த படத்தை ஏதோ தேட்டரில் உட்காந்து பார்க்கணும்னு நான் ஆர்வமாக வெயிட் பண்ணியிருக்கேன். அது கூழாங்கல் படம் பார்த்து மணிரத்னம் சார் வந்து ஒரு ஜூம் மீட்டிங்கில் கேட்ட சொன்னார், படம் பார்த்துருக்கீங்களான்னு எல்லாத்தையும் கேட்டார். பாலன் வந்து நான் பார்த்துட்டேன் சார் சொன்னாப்போ அதுக்கப்புறம் தான் நான் அந்த படத்தை பார்த்தேன். தயவு செஞ்சு மிக சரியான விஷயத்தை நம்ம ஜனங்க என்னைக்குமே வந்து அவாய்ட் பண்ணதே கிடையாது. அவங்க வந்து கூத்து பார்த்து அர்ச்சந்திரம அது வந்து ட்ராமா வரைக்கும் மேடையில் பார்த்து பழக்கப்பட்டவங்க, அவங்களுக்கு எல்லாமே தெரியும். அது மாதிரி இந்த படத்துல இருந்து எந்த ஷாட்டு தெரியாம வைக்கல. ஒரு ஆட்டோ ஷாட்டு வச்சிருந்தாரு, அவங்க கேப் நிறைய இருந்துச்சு. நான் நினைச்சேன் என்னடா அது ஒரு இந்த கேமராமேன் என்ன இப்படி ஒரு கேப் போட்டு வச்சிருக்காருன்னு நினைச்சேன். அடுத்து ஒரு தடவை வரும்போது தான் தெரிஞ்சது அவன் தெரிஞ்சதான் வச்சிருக்காங்க. பிசி ஸ்ரீராம் சார் படம் பார்த்துட்டு அடுத்த நாள் மாஸ்டர் பீஸ் போட்டுருக்காரு படத்தை. இந்த படத்தை வந்து நான் பாலசக்தி சாருக்கு வந்து காதல் பண்ண வேண்டியது நான் பண்ண முடியல, வழக்கின் படம் அப்போ நான் எடுத்தேன். அது என்னோட லைஃப்பில் வந்து மிக முக்கியமான விஷயம் நினைக்கிறேன். அவர் மிக முக்கியமான ஆள் பாலை சார். நான் சென்னைக்கு வந்தப்போ அவர் ரூமுக்கு தேடி போகிறப்போ அவர் முதல் எனக்கு கதை சொன்னப்பெல்லாம் இந்த படம் என்ன இருக்கோ அந்த மாதிரி கதை சொல்லுவார். அதனுடைய முயற்சியில தான் அவர் ஒப்பன படம்லாம் பார்த்தா சூரியன், ஜென்டில்மேன் இந்த மாதிரி படம் வேலை பார்ப்பாரு. ஆனால் கதை சொல்றதுக்கு மட்டும் அந்த சவுண்டோட சொல்லுவார். முதல் ஒரு ரூமுக்கு போகிறப்ப வெங்காயம் வெட்டிட்டே என்ன ஒரு கதை சொல்றாரு. சாமுராய் கதையே வந்து நானா படையர் இல்லைன்னா மோகன்லால் மாதிரி ஒருத்தர் பண்றான்னு. இந்த பார்த்த படம் இருக்குல்ல, இந்த படத்தை எப்படி சவுண்ட் அந்த எடிட்டர் அந்த கட் பண்ணிருக்காங்க, டைரக்ட் பண்ணிருக்காப்பையோ அந்த மாதிரி சொல்ல ஆரம்பிச்சார். ரேடியோ ஓடி இருந்துச்சு, சின்னதாக சவுண்டு, அதை ஆஃப் பண்ணிட்டு வந்து உட்காந்து வெங்காயம் வெட்டிட்டு என்ன கேட்டார், நீ பாப்பே போயிருக்கேடா? போனதில்லை சார். வீடு நான் போனதில்லை சொல்லிட்டு ஆரம்பிச்சார். இந்த படத்துடைய ஓப்பனிங்கா ஸ்பீக்கர் கேட்கிற ஒரு சத்தம் தண்ணி கேட்கும் பார்த்தியா, அப்படியே லேசா அதை சொல்ல ஆரம்பிக்கிறப்பே ஒரு பொண்ணு வாயில ஒரு நெல்லிக்கா கதை சொல்ல வராது, அவர் எடுக்கிறவர் அவர் சொல்ல ஆரம்பிக்கிறப்ப அப்படி இருக்கும். எனக்கு ஆசையா இருந்தடா இப்படி சொல்றாரு, நம்மளுக்கு அது வருமா? மகாநடி படம், மகாநதி படம் பார்த்து நாங்கள் 2 பேரும் பேசியிருக்கோம். ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஒரு படம் வரும். அப்படி ஒரு படம் இப்போ வந்திருக்கு. சூரி அந்த கழுத்துல அப்படி போறது வந்து அந்த படம் அவருடைய இன்ட்ரடக்ஷன் இருக்கும். எனக்கு பயமா இருக்கு நாளைக்கு தேட்டர்ல இப்படி சத்தம் வருமானு. ஆனா நம்பிக்கை இருக்கு, யாரோ ஒருத்தர் வந்து தள்ளி நின்று நல்ல படம் பார்க்கும்போது சத்தம் போடாதீங்க சொல்றதுக்கு 4 நல்ல ரசிகர் எப்பயுமே ஒரு தேர்தல் இருப்பாங்க. அதை நான் எதிர்பார்க்கிறேன். அப்போ நமக்கு என்னெல்லாம் தோணுதுன்னா, அப்போ முதல் நாள் இது பயங்கரமான சண்டை நடந்திருக்கு. அதோடைய இதுலதான் வந்து இன்னைக்கு வந்து இப்படி இந்த வாய்ஸ்ல பேசுறாரு, அந்த பொண்ணு அடி கூட வாங்கியிருக்கலாமோ. ஒரு சிங்கிள் ஷாட் எத்தனையோ படங்கள்ல பார்க்குறோம். ஆனால் இந்த படத்துடைய ஓப்பனிங்லேயே அந்த டைரக்டர் இதுதான் படம், இதை பாருங்க. சினிமாவுடைய மாபெரும் மிகப்பெரிய விஷயமே டைட்டானிக் பார்க்கும்போது டைட்டானிக் பார்ப்போம், ஒரு காக்கமுடைய பார்க்கும்போது காக்கமுடைய பார்ப்போம். அது அந்த இருட்டில் லைட் ஆஃப் பண்ணது பிறகு அது நடக்கிறது மேட்சிக். ஒரு டைரக்டருடைய ஒரு ஆளுமை. இப்போ மிஸ்கின் சார் இருக்காரு, அவர் படத்தை ஏன் படம்டா பாருங்க இப்படி பார்க்க வைப்பார். அந்த மாதிரி இது வினோத் ராஜ் படம். இந்திய சினிமாவுக்கு உலக சினிமாவுக்கு மிக முக்கியமான ஒரு ஆள் வந்திருக்காங்கிறதுக்கான ஒரு படம். அது வந்து இதை எடுத்த சிவகார்த்திகேயன் என்னுடைய மிக முக்கியமான இந்த மாதிரியான நீ கண்டிப்பாக செய்யுங்க. இந்த மாதிரி ஆட்கள் இப்போ இல்லை, தயவுசெய்து செய்யுங்க. உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மரியாதை இது மூலமாக வரும். சூரியன் சரி, விடுதலை மூலமா வெற்றிமாறன் கரெக்டாக ஒரு சேனல் மாற்றி விட்டுருக்காரு, கண்டினியூ ஆகுது வாழ்க்கையில். கருடன் மிகப்பெரிய வெற்றி. இந்த படத்துக்கு ஓப்பனிங் வரும். இதில் கெஞ்செல்லாம் தேவையில்லை. யாருக்குமே நான் வந்து சொன்னேன், இந்த பதிவு போடும்போது இந்த படம் பார்க்கணும்னா உங்களுக்கு கொடுத்து வச்சுக்கணும். யாருக்குமே இந்த படத்தை பாருங்கன்னு சொல்லி யாருக்குமே கெஞ்சு நான் அவசியமே இல்லை. தரமான ஒரு வேலை செஞ்சிருக்காரு, அதுக்கான மரியாதை கண்டிப்பாக வரும். இந்த படம் சம்பாதிச்சு கொடுக்காதுன்னு நினைக்க வேணாம். இதோடைய ஒர்த்து என்னங்கிறது வந்து உங்களுக்கு படம் ரிலீஸ் பிறகு தெரியும். விமர்சனம் வந்தது பிறகு மாபெரும் விலைக்கு இந்த படம் போகும். இந்த படத்துல ஹீரோயின் நிறைய பார்க்கும்போது அந்த அடையாளமே இல்லை, அப்படி பண்ணியிருக்காங்க. அந்த படத்துல நிறைய இருக்கு, பக்கம் பக்கமா இந்த படத்தை எழுதலாம். பாலச்சந்தர் வந்து காதல் படம் பார்த்து பாலசக்தி சார் ஒரு லெட்டர் எழுதினார். அது மாதிரி ஒவ்வொரு இயக்குனரும் இந்த படத்துக்கு வந்து அத்தனை பக்கம் பக்கமா எழுதி அவருக்கு அனுப்பலாம்.
கூடியவில் இன்னும் மிக முக்கியமான இயக்கங்கள் அந்த படத்தை பார்ப்பாங்க. இது வந்து இந்திய சினிமாவில் உலக சினிமாவுக்கு ஒரு அடையாளமான ஒரு படம். இந்த படத்தில் வேலை பார்த்த எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி. தேங்க்யூ. இந்த நூற்றாண்டின் மிகப்பெரிய எழுத்தாளர் என்று சொல்லப்படுகிற காப்ரியல் கார்சியா மார்கோஸுடைய ஒரு கதை, அவருடைய கலெக்டட் ஸ்டோரிஸ்லேயே மிகச்சிறந்த கதை, இந்த உலகத்தின் மிகச்சிறந்த கதையில் ஒரு 10 கதை அதையும் சொல்லுவோம். அது பேர் ஆங்கிலத்தில் வந்து டியூஸ்டே சீஸ்டா, அதாவது ஒரு செவ்வாய்க்கிழமையினுடைய மதிய தூக்கம் அப்படின்ற ஒரு கதை. வந்து ஒரு தாயும் அவருடைய குட்டி குழந்தை ஒரு 6 வயசு 7 வயசு குழந்தை ஒரு ஊருக்கு போகிறாங்க. அந்த ஊருக்கு போயிட்டு ஒரு சர்ச்சில் தன்னுடைய மகனுடைய கல்லறை எங்க இருக்குன்னு கேட்டு போறாங்க அந்த தாய். அப்போ அந்த பாதிரியார் சொல்றாரு வந்து அந்த ரெஜிஸ்டர் கொடுத்து அதில் சைன் போட சொல்றாரு. அந்த தாய் சைன் போடுறான். அப்போ அவர் கேட்குறாரு, ஏமா இப்படியாப்பட்ட ஒரு பிள்ளைய பெற்ற அப்படின்றது. அப்போ ஒரு சின்ன ஃப்ளாஷா காப்ரியல் கார்சியா எழுதுறார். அந்த மனிதன் அந்த மகன் இந்த ஊருக்கு வந்திருக்கான். ஒரு நாள் இரவு அந்த வீட்டுக்குள்ள ஒரு பெண் தனியா இருக்கிறார். அவளுக்கு தெரிஞ்சிருச்சு யாரோ ஒரு திருடன் வந்து கதை உடைக்கிறாங்க. நல்ல மழை. அந்த பெண் ஒரு துப்பாக்கி எடுத்தார். அந்த துப்பாக்கி எப்படின்னா வந்து ஒரு 100 வருடங்கள் ஒரு 50 வருடங்கள் யூஸ் பண்ணாத ஒரு துப்பாக்கி. யாரோ தாத்தாவோ யாராவது வச்சுருக்காங்க. அது மட்டும் தெரியும். சின்ன வயசுலேருந்து பார்த்துருக்காங்க. அந்த துப்பாக்கி தொட்டதே இல்லை. துப்பாக்கி நல்லா பயங்கர பயம். ஒரு வழி இல்லாமல் உள்ள வந்து அவன் ஒரு கொண்டுறான். திருடிட்டு ஒரு கொண்டுட்டான்னா என்ன பண்ணுறதுன்னு ஒரு பயத்தில் அவன் யாருக்கும் தெரியல. அவன் துப்பாக்கி எடுத்துட்டு போய் அந்த கதவுக்கு நேரம் நிற்கிறான். கை உதறது. சார் யாரும் பேசுங்க சார் ப்ளீஸ். கை உதறது. அந்த கதவை உடைச்சிட்டு வந்தால் எவ்வளோ உயரத்தில் வரும் எவ்வளோ அப்படின்ற மாதிரி அவன் வயிற்றை நோக்கி இந்த துப்பாக்கியை அப்படியே காட்டிகிட்டே இருக்கான். கை உதறது. காப்ரியல் கார்சியா எழுதுறாரு, அந்த கை உதறலுக்கு காரணம் பயம், 28 வருடங்கள் தனிமை அப்படின்னு. அதுக்கப்புறம் அவன் கையெழுத்து போடும்போது அந்த கேள்வி இந்த மாதிரி பிள்ளை ஏன் நான் பெற்று கேட்கும்போது தாய் சொல்கிறான், என் பிள்ளை ரொம்ப நல்ல அப்படின்றான். நண்பர்களே, ஒரு பெரிய கேள்வி வரும். திருடனை பெற்ற தாய் எப்படி நல்ல பிள்ளைன்னு சொல்கிறான் அப்படின்றது அந்த கதையை படிக்கணும். ஒருவேளை தாய்க்கு எல்லா குழந்தைகளும் நல்ல குழந்தைகள் தான் நினைக்கிறேன். இந்த சமூகம் நிறைய குழந்தைகளை நிறைய தாய்கள் இருக்காங்க. எல்லா தாய்களுக்கும் தன் மகன் அல்லது ஆண் நல்லவனாக இருக்கிறான். கை உதறலுக்கு காரணம் தன்னை கொலை செய்துவிட போகிறான் ஒருவன் அப்படின்ற பயம். அதுக்கப்புறம் 28 வருட தனிமை அப்படின்றார். அது ஏன் அந்த இடத்துல இருந்தாலும் தெரியல. அந்த மாதிரி ஒரு தனிமையான பெண் தான் இந்த கொடுத்துக்காங்க. ஆக்சுவலாக கீழே வந்து ஒரு சப்ஜெக்ட் போடுங்க. ரொம்ப எனக்கு உடன்பாடு இல்லை. நான் அடமெண்ட் கேர்ள். இன்ஸ்டெட் ஆஃப் தட் யூ வுட் ஹவ் புட் an adamant society அப்படின்னு போட்டு நினைக்கிறேன். இந்த சென்னையில் வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு 95 விழுக்காடு 96 விழுக்காடு வந்து இங்கே இருக்கவங்க எல்லாருமே கிராமத்தில் இருக்கவங்க என்ன உள்பட. இங்கே வந்து முதல்ல மனப்பாடம் பண்ணுறது பஸ் நம்பர்கள். இப்போ யாரும் மனப்பாடம் பண்ணல. அதுக்கப்புறம் பீச்சுக்கு போகிறது. அதுக்கப்புறம் இந்த நகரத்தினுடைய உடைகள், அது பர்டிகுலர் ஜீன்ஸு, ஷூ போடுறதுக்கு வந்து கால் பழகணும். ஏன்னா கால் விரல்கள் விரிச்சுக்கிட்டு இருக்கும். இதெல்லாம் சேர்ந்து ஒரு 10 வருடத்தில் நாம் வாழ்ந்த பிறந்த
வளர்ந்த இடத்தை விட்டு நடமாடிக்கொண்டிருக்கும் இந்த நகரத்தில் நான் ஒரு நகரவாசியாகவே வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். இங்க வந்து வேற வேற ஜாதிகள் மறக்கப்படுகிறது, மதங்கள் மறக்கப்படுகிறது, நம்மளுடைய குற்றங்கள் மறக்கப்படுகிறது, நம்ம நல்லதெல்லாம் மறக்கப்படுகிறது. இங்க பக்கத்தில் இருக்க வந்து ஒரு நெய்பர் தான், ஒரு அண்டை வீட்டுக்காரன் தான். இங்க யார் தாய் தந்தை யாருமே பழகிறது கிடையாது. ஒரு கிராமம் அழிக்கப்படுகிறது. ஏதோ ஒருவன் அந்த கிராமத்திலிருந்து வெளியே வராமையே இருந்து கொண்டு இந்த கிராமத்தின் மூலம் இந்த உலகத்தை பார்க்கும் ஒரு தகுதி படைப்பவனாக, ஒரு மகா கலைஞனாக இருக்கிறான். ஏன்னா அவனுக்குள்ள எப்பயுமே அவனும் ஜீன்ஸ் போட்டு அவனும் ஷூ போடணும். அவன் வந்து ஒரு இந்த கிராமத்தில் இருக்கிற வேல்யூஸ் தான் இந்த உலகம். கார்னியர் கார்சியா மார்க்கோஸ் சொன்ன அந்த கிராமம் தான் என்னுடைய கிராமமும், இந்த கொட்டுக்காளி வளர்ந்த கிராமமும் நம்புறான். அந்த கிராமத்தை விட்டு அவன் கடைசி வரைக்கும் வெளியே வரது இல்லை. ஏன்னா அவனுக்கு அது ஒரு பெரிய முழுமையா தெரியுது. அப்படி முழுமையா தெரிந்த தமிழ் ஆளுமையில பாரதராஜாக்கு அப்புறம் நான் வினோத சொல்றேன். ஒரு திரைப்படம் எதுக்காக எடுக்கப்படுது அப்படின்னா, நிறைய பேர் அசங்கத்தை கேட்பேன், எதுக்கா இன்வேரியபிளா என்ன ஆன்சர் பண்ணுவோம் அப்படின்னா, சார் நான் சாப்பிடுறேன் சார், ஏதாவது ஒரு மரணம் சார் அப்படின்னு சொல்லுவோம். அந்த கிட்டத்தட்ட எல்லா வருஷன்ஸும் ஒரே மாதிரி, இல்லை சார் எனக்கு ஒரு கதை இருக்கு சார், அவங்க பண்ணணும் சார், இப்படிதான் இருக்கும். அப்படிதான் நானும் வந்தோம், இன்னைக்கு சாமி வந்துருப்பாரு, சங்கர் சார் நான் வந்துருப்பாரு. ஒருவேளை என் கஷ்டம் வந்தா ஏன்டா வினோத் எனக்கு வந்த அப்படின்னு கேட்டா அவன் இந்த ஆன்சர் சொல்லிக்க மாட்டான். சார் இந்த உலகத்தை என் கதை மூலியமா மாற்றணும் சார். இந்த கதை மூலம் தமிழ்நாடையை மாத்திருக்கான். எப்பயுமே சொல்லுவாங்க ரொம்ப பொங்கி பேசுவார், ரொம்ப எக்ஸாஜரேட் பண்ணி பேசுவார், ரொமான்டிக்காக பேசுவார். நான் எப்பொழுதுமே அது ஒரு சத்தியமாக இருக்கேன். ஒரு மேடையில் வந்து பேசும்போது அடுத்த வார்த்தை என்னன்னு எனக்கு தெரிஞ்சுட்டா நான் வந்து இந்த சமூகத்தை நெருப்பு ஊற்றி கொடுத்துருன்னு அர்த்தம். நான் மேடையில் பேசப்பொழுதாவது என் நாக்கில் உண்மை தவழ வேண்டும் என்று நான் நினைக்கிறேன். ஏன்னா வீட்டில் நிறைய போய் பேசுவோம், மேடையை ஒதுக்கிய நண்பர்களுக்கு நிறைய போய் பேசுவோம், ப்ரொடியூசருக்கு நிறைய போய் பேசுவோம், நடிகர்களுக்கு நிறைய போய் பேசுவோம். இந்த மேடையில் உண்மை பேச மட்டுமே நான் அவ்வளவு தைரியத்தையும் நெஞ்சுரத்தையும். வினோத்துக்கு ஒரு அட்வான்டேஜ் என்னன்னா, வினோதோட பிரசன்ஸ் வந்து மெயின் ஸ்ட்ரீம்லயும் இருக்கு, மெயின் ஸ்ட்ரீம்லயும் தெரியுது. அதுக்கு காரணம் இந்த ப்ரொடக்ஷன் ஹவுஸ். இந்த மாதிரியான வாழ்க்கைக்கு மிக நெருக்கமான ஒரு படத்தை பண்ணும்போது வணிக ரீதியான அல்லது வியாபாரத்தில் இருக்கிற நடிகர்களோ தயாரிப்பாளர்களோ இருக்கும்போது அவங்களுக்கான சில தேவைகள் இருக்கும், அந்த டிமாண்ட்ஸ் இருக்கும். அதையும் மனசில் வச்சுக்கிட்டு தனக்கு நெருக்கமான ஒரு படத்தையும் பண்ணுறது வந்து பெரிய சேலஞ்ச். வினோத் 2 படம் பண்ணியிருக்காரு. 2 படமுமே வந்து இன்டர்நேஷ்னலாக பல ஃபிலிம் ஃபெஸ்டிவல்ஸில் போய் பேசப்படுற ரொம்ப கொண்டாடப்படுற படங்களாக இருந்தது. 2 படமுமே அப்படிதான். கொட்டுக்காளியை பொறுத்த வரைக்கும் இது வந்து ஒரு ஃபெமினிஸ்ட் ஃபில்மா அப்படின்னு கேட்டால் எஸ், இட் டேக்ஸ் த சைட் ஆஃப் த ஆப்ரெஸ்ட், அதாவது பெண்களின் பக்கம் நிற்குது. சாதியத்துக்கு எதிரான படமானா கண்டிப்பாக சாதியத்துக்கு எதிரான ஒரு படமாகவும் இருக்கு. இது ஒரு இலக்கியமாக இருக்காருன்னா இலக்கியமாகவும் இருக்கு. இது ஒரு நம்மள மாதிரி மெயின் ஸ்ட்ரீம் ஆடியன்சஸ், வணிக சினிமாவை பார்க்கக்கூடியவர்களுக்கு நெருக்கமான படமாக இருக்கான்னா அப்படியும் இருக்கு. இதை சாதிக்கிறது சாதாரண விஷயம் இல்லை.
இதை வந்து வினோத் ரொம்ப எளிமையா இயல்பா அச்சீவ் பண்ணியிருக்காரு. அண்ட் நடித்த நடிகர்கள், அதாவது இந்த படத்துல சில பாத்திரங்களை ஏற்று செய்திருக்கிறவர்கள், ஏன்னா வந்து 3 பேரை தவிர யாருமே நடிகர்கள் கிடையாது, ப்ரொஃபஷனல் ஆக்டர்ஸ் கிடையாது, எல்லாருமே சரியா பண்ணியிருக்காங்க. அப்புறம் இதுல இன்னொரு பெரிய துணிச்சலான விஷயம் ஒரு ஃபில்ம் மேக்கரா வினோத் பண்ணியிருக்கிறது என்னன்னா, இதுக்கு வந்து பேக்ரவுண்ட் ஸ்கோர் பயன்படுத்தாது. பேக்ரவுண்ட் ஸ்கோர் இல்லை அப்படின்றதால என்ன ஆகுதுன்னா இன்னும் வாழ்க்கைக்கு நெருக்கமாக போகுது. அண்ட் there are a lot of ironic moments in the film. அதை நீங்கள் படம் பார்க்கும்போது அதை என்ஜாய் பண்ணுறதுக்கு நல்லா இருக்கும். அந்த அந்த முரண்கள் தான் வந்து இந்த இந்த ஃபில்ம் மேக்கரை, இந்த ரைட்டரை ரொம்ப முக்கியமாக நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு ஆளாக மாற்றுற தன்மையை கொடுக்குறது. சூரி அண்ட் மற்ற நடிகர்கள், பிரகதீஸ்வர் நடிச்சிருக்காரு, நிறைய எல்லா நடிகர்களுமே வந்து அந்தந்த பாத்திரங்களாகவே இருக்காங்க. யாருமே வந்து அதிகமாக போகலை, கம்மியாக வரல. அண்டு படம் முடியும் போது எனக்கு வந்து அந்த அந்த நடிகர்கள், அதாவது அந்த நடிகர்கள் இல்லை, அந்த இயக்குனர் இல்லை, அந்த கதாசிரியர் இல்லை, அந்த ஒளிப்பதிவாளர் இல்லை, அந்த யாருமே இல்லை. அந்த வாழ்க்கை, அந்த வாழ்வில் அந்த பெண்ணுக்கு என்ன நடக்க போகுது அப்படின்ற அந்த சிந்தனை மட்டுமே நம்ம கிட்ட இருக்கு. அந்த அளவுக்கு ஒரு நேர்மையான, எளிமையான, சிறந்த படைப்பு போட்டிருக்காரு. நன்றி. சப்போர்ட் பண்ணிட்டு எப்பவுமே சப்போர்ட் பண்ணிட்டு இருக்க என்னோட வெல்விசர்ஸ் வெற்றிமாறன், ராமண்ணே, மிஸ்கேன் அண்ணே, எல்லாருமே ரொம்ப நன்றி. இந்த ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முதல்ல டிசைன் பண்ணி அருண் பேசுவாங்க ப்ளீஸ், அவருக்கு ரொம்ப நன்றி. எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. ஏன்னா ரொம்ப ஏதாவது பேசணும்னு டைம் ஆயிடுச்சு. தேங்க்யூ சிவகார்த்தி அண்ணன், அதனால தான் இதெல்லாம் இவ்வளோ தூரத்துக்கு வந்துச்சு. ஏன்னா எல்லா படத்துக்கும் எல்லாம் என்ன பண்ணணுமோ அதை இந்த படத்துக்கும் பண்ணணும்னு சொல்லி ஒவ்வொரு வாட்டி செலிப்ரேட் பண்ணுறது. மெயினாக என்னோட டெக்னீஷியன்ஸு சுரேன், அழகிய குருத்தன், ராக ரமேஷ், எடிட்டர், இவங்க எல்லாருமே ஸ்கிரிப்ட் டே ஒன்ல இருந்து எழுத ஆரம்பிச்சதுலேருந்து என் கூட வந்து ஃபுல் டிஸ்கஷன்ல இருந்து இவங்க டிஸ்கஷனில் வந்து கலந்துட்டு ஷார்ட் சினிமாட்டோகிராஃபர் சக்தி, இவங்க எல்லாருமே வந்து ஸ்கிரிப்ட் ஸ்டேஜில் ஆரம்பத்துல இருந்து இப்போ வரைக்கும் என் கூட இருந்துகிட்டு இருக்காங்க. நம்ம டைரக்ஷன் டீம், இந்த கீபே ஒர்க் பண்ண மாம்பி, அவங்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. டைம் கம்மியாக இருக்குது, நான் நிறைய பேசணும்னு நினச்சேன். அந்த எல்லாருக்கும் நன்றி. இவ்வளோ சப்போர்ட் பண்ணி பேசின எல்லாருக்கும் நன்றி. தேங்க்யூ. வெறும் நன்றி மட்டும் தான் சொல்லியிருக்கேன். சாரி. எல்லாருக்கும் வணக்கம். வந்த ஸ்பெஷல் கெஸ்ட்டுக்கு தேங்க்யூ ஸோ மச். மீடியா தேங்க்யூ. நிறைய டைம் இல்லை, எல்லாருக்கும் தேங்க்ஸ் தான் சொல்லணும். முதல்ல என்னோட டிரெக்டர் வினோத் சார் இஸ் அ வெரி ஸ்பெஷல் பர்சன், இஸ் வெரி ஸ்பெஷல் டிரெக்டர். அவங்க என்னோட ட்ரஸ்ட் கொடுத்து இந்த கேரக்டர் எடுத்தது ரொம்ப சந்தோஷம். எஸ்கே சார், நீங்கள் எல்லாமே இந்த படமே முடியாது. அண்ட் சுரி சார், நீங்கள் அவ்வளோ சூப்பராக பாட்டி ஆயிடுச்சுனால எனக்கு மீனாக வந்து முடிஞ்சது, அதுக்கு நன்றி. தேங்க்யூ ஸோ மச். இது ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம், டிஸ்கஸ் பண்ண ஒரு படம். இது கண்டிப்பாக எல்லாருக்கும் பிடிக்கும் நான் நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு முக்கியமான தருணத்துக்கு நீங்கள் கண்டென்ட் ஆகிட்டீங்க. ஒரு சில பேர் ஃபங்க்ஷன் பார்க்குறாங்க இல்லையோ, என்னோட பேண்ட் செவன் எங்கேருந்து வராங்க, எங்கே வராங்க, எத்தனை பேர் வர்றாங்க, இதெல்லாம் நிறையா நோட் பண்ணுறாங்க. முக்கியமான கேள்வி அவங்க தமிழ் பேருக்கு அதெல்லாம் இதெல்லாம் நோட் பண்ணுறாங்க. தமிழ் அவ்வளோ தான் சொல்லிட்டு தேங்க்யூ தம்பிகளா, அன்பு தம்பிகளா. என்னோட பேரண்ட்ஸுக்கு சொல்லிட்டு எனக்கு 4 இருக்கப்ப எங்கே இருந்து எல்லாரும் சென்னையில இருந்து வந்துட முடியாது, 4 ஊர்ல இருந்து வர முடியாது, 4 ஊர்ல இருந்து வரவும் பாத யாத்திரை வர முடியாது. அவன் பஸ்லயோ பைக்லயோ கார்ல வரதான் முடியும். பஸ்ல இருந்துலாம் வராங்களா சூரிக்கு பேரண்ட்ஸ் அப்படின்றாங்க. இப்போ நான் மதுரையில இருந்து வரேன், பஸ்ல வர எதில் வருவேன். அதனால உங்களுடைய சப்போர்ட் இருக்கிறவங்க ரசிகர்கள் அதிகமாகிட்டே இருப்பாங்க. நவீன தம்பிகளா, இப்படி ஒரு படத்துல நான் இருக்கிறேன். எவ்வளவோ மேடைகள் எவ்வளவோ நடிச்சிருக்க முடிஞ்சளவுக்கு அதுக்கான பாராட்டுகள் எல்லாமே நான் வாங்கியிருக்கேன், நான் நின்றிருக்கேன்.
ஆனால் இந்த படத்துக்கான பாராட்டுகள், இந்த படத்துக்கான மரியாதைகள், இந்த படத்தை பற்றி இங்கே தலை சிறந்த இயக்குநர்கள் பேசுகிறப்ப இன்னைக்கு அவ்வளோ பெருமையாக இருக்குது, அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. ஒவ்வொரு டைமும் இந்த படத்தை பற்றி பேசுகிறப்ப இந்த சூரியன் சொல்கிறப்ப இது உண்மைக்கு நான் தானே உட்காந்துருக்கப்ப எனக்கே சிலுக்குது. இது எங்கேருந்து எவ்வளோ கற்றுக்கிட்டுன்னு எனக்கு தெரியலை, எவ்வளோ கூட்டிகிட்டு அதான் தெரியலை. ஆனால் ஒன்று மட்டும் தெரியுது, யார்த்தாப்ப செஞ்ச புண்ணியம், இவ்வளோ பெரிய இயக்குநர்கள், இவ்வளோ பெரிய ரசிகர்கள், தயாரிப்பாளர்கள் என்னை கைப்பிடிச்சு கூட்டாது இன்னைக்கு என் அன்பு தம்பி தான் இந்த கொட்டிக்கால் வரைக்கும் என்னை கூட்டியாந்து விட்டுருக்காங்க. அதுக்கு நான் ரொம்ப நன்றி கடமைப்பட்டிருக்கேன். இந்த படத்துக்குள்ள வர காரணமாக இல்லை ராமண்ண அருண் நான் பெரிய நன்றி சொல்கிறேன். கூழாங்கல் படத்துக்கு அளவு கடந்த ஒரு ரசிகனாக நான் இருந்தேன். ஆனால் அப்பேற்பட்ட இயக்குநர் படத்துக்குள்ள திருப்பி எங்கள் நடிகர் கொடுத்துள்ளதற்கு அந்த இறைவனுக்கு நான் ரொம்ப நன்றி சொல்கிறேன். இந்த படத்தை அத்தனை பேர் தலை சிறந்த இயக்குநர்கள் எல்லாமே அந்த தியேட்டரில் போட்டு காட்டுறப்ப அவளை பார்க்கத்தே இருந்து எப்படி சமீபத்தில் அமெரிக்காவுக்கு போகிறப்ப அந்த வீசாவுக்கு போகிறப்ப ஒரு வாரமாக நான் தூங்கலை, கொண்டுட்டாங்க என்னைய விட்டுருங்க, நான் அந்த நாட்டுக்கே போகலான்ட்டு ஒரு கம்பெனிமெண்ட் இந்த கேள்வி கேட்பாங்க. இதுக்கு மட்டும் ஆம்னு சொல்லணும், இதுக்கு இல்லைன்னு சொல்லணும், மற்றது கேட்கவே மாட்டாங்க. திருப்பி ஒன்றுக்கு தோற்று போனார் அதெல்லாம் இல்லை. இந்த கேள்வி கேட்பாங்க, இதுக்கு நீ எஸ்ன்னு சொல்லணும், இதுக்கு நீ நோன்னு சொல்லணும், வேற எதுவும் செய்யக்கூடாது அப்படின்னு சொன்னாங்க. ஃபங்க்ஷனுக்கு அப்புறம் என்னன்னு கேட்டால் ஆமான்னு வரணும், சம்பளம் பேமெண்ட் கேட்டால் இல்லைன்னு சொல்லணும். இப்படி நிறைய விஷயம் சொல்ல மறந்துடுவேன். அரங்கத்தில் இன்னொருத்தனை மாற்றிட்டு போயிருக்கேன், இவன் மறந்துடுவேன். இந்த 5 நாள் 4 நாள் ஆச்சு, 3 நாள் ஆச்சு, 2 நாள் ஆச்சு, 1 நாள் ஆச்சு, அன்னைக்கு நைட்டு ஃபுல்லாக தூங்கலை. காலையில் எழுந்திரிச்சு காலையில் ஏறி உட்காந்து பார்க்கறது உச்சமாக இருக்குது. அதே அந்த ஒரு வாரம் பேசின 10 பேர் இருந்து 1/2 மணி நேரத்தில் பேசுகிறாங்க மாற்றி 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 மாற்றி. தலைவர் விட்டுருங்க தலைவர் ஓட்டலாம் மறந்துருச்சு, நானா போய் நின்று இந்த இன்னைக்கு தான் கேட்கணும்னு சொல்லிட்டு அங்கே ஒரு கண்ணாடி இருக்கும், ஒட்டி போவாங்க, 3 அடிக்கு தள்ளி நிற்கணும். அந்த பக்கம் பயணம் இருப்பாங்க, நீங்கள் எங்கே போகிறீங்க, எதுக்காக போகிறீங்க, வெட்டினாலும் எல்லாம் கேட்பாங்க. சொல்லி பழக்கத்தை உச்சமாக பேசுறாங்க. அப்படியே நின்று என்ன பேசணும்னு தெரியல. எனக்கு முன்னாடி ஒரு நல்ல பயங்கரமான பிள்ளைக்கான ஒரு அம்மா போய் இருந்துச்சு. அவங்க கேட்க கேட்க அது பயங்கரமாக ஒரு மாதிரி பழக்கமாக இருந்துச்சு. நான் அப்பயே முடிவு பண்ணிட்டு இந்த மாதிரி போல பழகுறது நம்ம வந்து ஒரு செகண்ட் வெளிப்பட்டு போயிடுறாங்க நம்ம கையில் அப்படின்னு நினைச்சேன். நானே வார்த்தை கேட்டாங்க, அங்கே சொன்ன மாதிரி கரெக்டாக ஆமான்ட்டேன். ஆமாம் ஆமாம், எஸ் எஸ் எஸ், ஃபங்க்ஷனுக்கா எஸ், பேமெண்ட் நோ 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 நோ, எஸ் ஓகே தேங்க்யூ அப்படின்ட்டாங்க. கடவுளே அப்படின்னு அந்த பதட்டம் மாதிரி எனக்கு இத்தனை இயக்குனர் அன்னைக்கு படம் பார்க்குறப்ப அவ்வளோ பதட்டமாக இருந்துச்சு. இவங்களாம் படம் பார்த்துட்டு என்ன சொல்ல போகிறாங்க அப்படின்னு நினச்சேன். அத்தனை பேரும் அன்னைக்கு அவ்வளோ சொன்னாங்க. பி.சி. சாம் சார் வந்து அவ்வளோ பேர் அவ்வளோ சொன்னாங்க. இன்னைக்கு தலைசிறந்த இயக்குனர் சினிமா அன்னைக்கு சென்னைக்கு சரி எடுத்து பார்த்தா முக்கியமான இயக்குநர்கள் இருக்கிற அத்தனை பேருக்கு இங்கே இருக்காங்க. அவங்க மிகப்பெரிய ஆசிரியர்கள், ரைட்டர்கள், நல்ல பார்வையாளர்கள், நல்ல படைப்பாளிகள். அவங்க படம் பார்த்துட்டு இந்த படத்தை இவருக்கு சொல்றப்ப தெரியல, இதை விட எனக்கு வேற என்ன வேணும்னு தெரியல. கண்டிப்பாக எனக்குங்கிறத தாண்டி இந்த மக்கள் நீங்க கொண்டு போய் கண்டிப்பா அவங்க சொல்ற எல்லாமே உண்மை. ஏன்னா ஒவ்வொரு ஆடியோ ஃபங்க்ஷனுக்கு வர்றப்ப அந்த படத்தை பார்த்துக்க மாட்டாங்க. ஆனா ஓரளவுக்கு அந்த இயக்குனர் படத்தை குறித்து சொல்லுவோம். ஆனால் அந்த படத்தை இன்னைக்கு பேசுனாங்க அத்தனை பேரும் இந்த படத்தை பார்த்துட்டாங்க. பார்த்துட்டு அவங்க சொல்றாங்க. அதனால நான் இந்த படத்தை கொஞ்சம் நல்ல விதமாக சேர்த்து நம்புறேன். கண்டிப்பா இந்த படம் எல்லாத்துக்கும் பிடிக்கும். மிஸ்கின் சொன்ன மாதிரி இன்னைக்கு உள்ள ட்ரெண்டிங் அதான் நினைக்கிறேன். அண்ணன் அவ்வளோ விஷயமும் சொன்னாரு. அதை சொன்னது அத்தனையுமே உண்மை. அவர் இதை விட அதிகமாக அந்த படத்தை அன்னைக்கு பேசினாங்க. ரொம்ப ரொம்ப சந்தோஷங்க தம்பி வினோத், ரொம்ப நன்றிங்க தம்பி. அவன் தேனி பக்கம் பொள்ளாச்சி மதுரை இப்படி போயிட்டு இருந்தேன்னா கொண்டு போய் இப்படி நாடு கடந்து பூரா போய் பெரியன்னு எங்கெங்கே கூட்டு பண்ணிக்கிட்டேன். எல்லா நாடும் கூட்டு போயிட்டே இருக்கீங்க. இன்னும் நாளாக இந்த நாடகம் இந்த ஒரு படத்தை வச்சு நீங்கள் வச்சிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். பெர்லினில் போய் அவ்வளோ சந்தோஷமா இருக்கப்போ எங்கள் அம்மா ஃபோன் பண்ணாங்க. எங்கடா அப்படின்னு கேட்டாங்க. அம்மா பெர்லினில் இருக்குமாங்க. அது யாரு அப்படின்னாங்க. இல்லைம்மா பெர்லின்மா நாடு மாதிரி வெளிநாட்டில் இருக்குமா, இங்கே இருக்குமா, இந்த அவார்டுக்காக வந்துருக்குமா. சரி சரி போய் சரி பார்த்துட்டு பஸ் வரப்போ பார்த்து போகாத கவனமாரு அப்படின்ட்டு என்ன வேணுமான்னு கேட்டேன். போடா தேவையா வாங்கிட்டு போடா முட்டி வலிக்கிறாமா அப்படின்னுச்சு. அவளுடைய அந்த தாய்க்கு அதான் தெரியும், அதுக்கு வேற எதுவுமே தெரியாது. கேட்டவங்க ஒரு தைலங்களே எதாவது வாங்கிட்டு வரலாம் கேட்டேன். டாய்ஸ்லேயே வாங்கிட்டு வரலாம். நைட்டில் கரண்ட் பஸ்ஸில் கூட்டு அடிச்சு பார்க்க முடியல. இது தான் கேட்போம். இன்னைக்கு அவ்வளோ பெருமை இருக்கு. தாங்கி தம்பி இப்படி ஒரு படத்தை கொடுத்த என் அன்பு தம்பி சிவகார்த்திகேயன் உங்க கூட வந்து தோட்டா திரு கோடி பல படங்கள் உங்க கூட நடிச்சிருக்கேன். எனக்கு குழந்தைகள் வந்து நிறைய ரசிகர்கள் இருக்காங்க. கண்டிப்பாக நான் அடுத்து சொல்லுவேன். அதில் ஒரு
80% நான் உங்கள்கிட்ட இந்த எடுத்துருக்கேன்னு சொல்லலாம். அதாவது உங்களுக்கு வந்து இந்த ரசிகர்கள் தான் எனக்கு அவ்வளோ பேர் எனக்கு இருக்காங்க. என் அன்பு தம்பி, அதுவும் நீங்கள் எடுத்த படத்துக்குள்ள நானே கதை நாயகர் நினைக்கிறப்ப ரொம்ப பெருமையாக இருக்கு. தேங்க்யூ தம்பி, லவ் யூ தம்பி. மிஸ்கின் நினைச்சதுனால பெருமை தம்பி. தேங்க்யூ அண்ணா, ரொம்ப சந்தோஷம். உங்களுக்கும் தலை சிறந்த ஒரு அற்புதமான நடிகை. உங்க என்ன நீங்கள் நடிக்கிறத பார்க்கவே முடியலை. ஏன்னா அப்படியே இயல்பாகவே இருக்கீங்க. நீங்கள் ஃபுல்லாக அப்படியே ஒரு டைலாகோட பேசாமல் நான் வினோத்துக்காக தான் கேட்டேன். நான் டைலாக் பேசும்போது அப்பப்போ கூப்பிட்டு கேட்குறேன். அவங்களே அவங்களை கூப்பிட்டு வராமல் எடுத்தே இருக்காங்க. இல்லைங்க இந்த இடத்துல இந்த மூடுக்கு நான் எப்படி இருக்கணும், இந்த இடத்துல நான் என்ன ரியாக்ட் பண்ணணும். அவர் அங்கேருந்து நடந்து வர்றப்ப இந்த கவனம் நாங்கள் இருக்கணும். ஆனால் என் கவனம் அவன் மேலே இருக்கணுமா, இல்லை எங்கள் அம்மா வந்துட்டு ஒரு விஷயத்தை அவங்க கேட்குறாங்கன்னு சொன்னாங்க. உண்மைக்கு சூப்பர். அதே ஒரு இடத்துல நீங்கள் இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ரொம்ப சந்தோஷம். இந்த படத்தை ஒர்க் பண்ண அத்தனை பேருக்கும், அத்தனை நடிகர்கள் அவ்வளோ பேருக்கும் என்னோட மனமார்ந்த நன்றி தெரிவிச்சு நல்ல வாய்ப்பு கொடுத்து என் அன்பு தம்பிக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ தம்பி, தேங்க்யூ. எனக்கு பிடித்த கிளம்பி எல்லாருமே கிளம்பிடலாம், டைம் ஆகுது. இங்க வந்து இந்த விழாவை சிறப்பான ஒரு விழாவை ஆக்குனது மட்டும் இல்லாம மனசுல இருந்து அவ்வளவையும் பாராட்டுகளா கொடுத்த எனக்கு பிடித்த இயக்குநர்கள் எல்லாருக்கும் வணக்கம், நன்றி. தொட்டுக்காளியோட டீம் எல்லாருக்கும் வணக்கம். இங்கே வந்திருக்கிற பத்திரிகையாளர்கள், தொலைக்காட்சி நண்பர்கள், இணையதள நண்பர்கள், ஃபோட்டோகிராஃபர்ஸ், கேமராமேன் எல்லாருக்கும் நன்றி, வணக்கம். இது முதல்ல நான் கூழாங்கல் படம் பார்த்தேன். நான் எனக்கு அருண் மிஸ்ரா கூப்பிட்டு போய் நம்மளோட ஃப்ரெண்ட் ஒருத்தர் நீங்கள் இந்த படம் பாருங்க அப்படின்னு சொன்னார். நான் அந்த படம் பார்த்தேன். உண்மையிலே எனக்கு வந்து அதை புரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப சிரமமாக இருந்தது. எனக்கு வந்து நான் ஏற்கனவே சொன்னதான், நான் நிறைய உலக சினிமாக்கள்லாம் பார்த்ததில்லை. எனக்கு தெரிஞ்சதெல்லாம் தமிழ் சினிமாவில் என்னென்ன படங்கள்லாம் வந்திருக்கோ அதெல்லாம் பார்த்துருக்கேன். இங்கே இருக்கிறது மட்டும்தான். இதில் வித்தியாசமாக வந்த படங்கள் எல்லாம் தான் எனக்கு ஓரளவுக்கு இருக்கிற புரிதல். அந்த படத்தை புரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப சிரமமாச்சு. அப்புறம் பேசி தெரிஞ்சுக்கிட்டேன். அப்புறம் அவர் வந்து ஒரு அவார்டு வாங்கினாரு அப்படின்னு சொன்னாங்க, ராட்டர்டாம் ஃபெஸ்டிவல். எனக்கு நமக்கு அதிகமாக வெளியே தெரிஞ்ச ஃபெஸ்டிவல்ஸ் வந்து கான் ஃபிலிம் ஃபெஸ்டிவல், ஆஸ்கர் மட்டும்தான் நமக்கு தெரியும். இது ராட்டர்டாம் ஃபிலிம் ஃபெஸ்டிவல் சொன்னாங்க. அதில் வந்து அவர் அவார்டு வாங்கியிருக்காரு அப்படின்னாங்க. ஓ அப்படியா, ஓகே அப்படின்னு சொன்னாங்க. நமக்கு தெரியல. அப்போதான் அருண் சொன்னாரு, இது வந்து ஃபர்ஸ்ட் ஃபிலிம், டெபியூ ஃபிலிம் பண்ணுறவங்களுக்கு கொடுக்குற அவார்டு, உலகம் ஃபுல்லாக இருந்து செலக்ட் பண்ணுவாங்க. இந்த அவார்டு ஏற்கனவே வாங்கினவர் வந்து கிறிஸ்டோபர் நோலன் அப்படின்னு சொன்னார். நான் அப்படியே பார்த்தேன் அவரை, வினோத்தை பார்த்துட்டு, எந்த ஊர் பிரதர் உங்களுக்கு அப்படின்னு. ஆனால் இங்கே தானே, மதுரை தானே அப்படின்னாரு. எனக்கு வந்து ஒரு மாதிரி அப்படியே கூஸ் பம்ப்ஸ் ஆயிடுச்சு. மதுரையிலேருந்து போய் ஒரு இன்டர்நேஷ்னல் ஃபிலிம் எடுத்து கிறிஸ்டோபர் நோலன் வாங்கின அவார்டை ஒருத்தன் நம்ம ஊரில் வாங்கியிருக்கான், ஏன் இது வெளியே தெரியவே இல்லை அப்படின்னு சொல்லி நான் அருண்கிட்ட கேட்டேன். இல்லை தெரியுங்க, அந்த படம் எப்போ தான் ரிலீஸ், அதை ரிலீஸ் பண்ணி இது ஒரு மொமெண்ட் ஆக்கலாமே போது அது என்ன காரணங்கள் எனக்கு தெரியல, அதுக்குள்ள நான் போக விரும்பல, அது கரெக்டாக நடக்கலைன்னு போது அப்போ நான் அருண்கிட்ட சொன்னேன், அவரோட அடுத்த படம் நான் ப்ரொடியூஸ் பண்ணுறேன், அவர் என்ன கதை வச்சிருக்காருலாம் தெரியல, என்னவா இருந்தாலும் நான் பண்ணுறேன், கதைக்காக நான் பண்ணுறதுன்றதை தாண்டி இப்படி ஒருத்தனை செலிப்ரேட் பண்ணுறதுக்காக நான் இந்த படம் பண்ணுறேன்னு. இந்த படம் ஆரம்பிக்கப்பட்டதுக்கான ஒரே காரணம் வினோத் ராஜ் அப்படிங்கிற ஒருத்தரை செலிப்ரேட் பண்ணுறதுக்காக மட்டும்தான். அதுக்காக இது என்ன பட்ஜெட் எதுவுமே தெரியாது. அவர் கதை சொன்னார், ஐடியா சொன்னார். எனக்கு ஃபுல் கதையெல்லாம் சொல்லாதீங்க, சொன்னீங்கன்னா அது இப்படி இருக்கலாம் அப்படி இருக்கலாம்ன்ற டிஸ்கஷன் வரும். உங்களுக்கு என்ன எடுக்கணும்னு தோணுதோ அதை எடுங்க, பட்ஜெட்டை ஒர்க் அவுட் பண்ணி கொடுங்க, இது நம்ம பண்ணுறோம், அவ்வளோதான். ஏன்னா இங்கேருந்து பயங்கரமான படம் வரணும், நம்ம ஊர்லேருந்து ஏன் வர்றதில்லை, நம்ம ஊர்லேருந்து ஏன் வர்றதில்லைன்னு நம்ம அடிக்கடி கேட்டுகிட்டே இருக்கோம். அதை நிறைய இயக்குநர்கள் பண்ணிகிட்டே இருக்காங்க. அதையும் தாண்டி ஒரு ஸ்டெப் வைக்கணும்னா இந்த மாதிரி ஒரு விஷனோட வரும்பொழுது அவங்களை எந்த கேள்வியும் கேட்காம அந்த விஷனோடய அவங்களை விட்டுறது தான் சரியா இருக்கும்னு எனக்கு தோணுச்சு. ஸோ இது வினோத் ராஜை செலிப்ரேட் பண்ணுறதுக்காக நான் எடுத்த படம் இது. இப்போ அந்த செலிப்ரேஷன் ஆரம்பிச்சிருச்சுன்னு நினைக்கிறேன். இந்த படம் பார்த்து இங்கே மிஷ்கின் சார் பேசினது, பாலசக்திவேல் சார் பேசினது, லிங்குசாமி சார் பேசினது, வெற்றி சார் பேசினது, இன்னும் நிறைய இயக்குநர்கள் பேசினது எல்லாம் பார்க்கும்பொழுது ஓகே, நம்ம எல்லாரும் சேர்ந்து செலிப்ரேட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் அப்படிங்கிறது தான் எனக்கு அந்த சந்தோஷம் இருக்கு. வினோத் இது வந்து ஒரு ஸ்டார்ட் தான். இந்த படத்துல நான் என்ன இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேனோ இது போக இந்த படம் வெற்றி அடைஞ்சு எனக்கு லாபம் வந்தால் அதில் ஃபர்ஸ்ட் இருக்கிறத எடுத்து நான் உங்களுக்கு அடுத்த படம் அட்வான்ஸாக கொடுப்பேன். நான் நீங்கள் அடுத்து என்ன படம் எடுக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதை எடுங்க.
அது போக இன்னும் கொஞ்சம் லாபம் கிடைச்சதுன்னா வினோத் ராஜ் மாதிரி இன்னும் எங்கேயாவது இயக்குநர்கள் இருக்காங்களான்னு தேடி கண்டுபிடிச்சு கொடுக்கறதுக்கு அருண்விஸ்வா இருக்காரு. அவர் அந்த மாதிரி கண்டுபிடிச்சு கொடுத்தாருன்னா அவங்களுக்கு இன்னும் 2 பேருக்கு நான் அட்வான்ஸ் கொடுத்தேன். ஏன்னா சம்பாதிக்கணும் அப்படின்ற மாதிரி படம் எடுக்கணும். முக்கியம் சினிமாவில் முக்கியமானது வந்து ஒரு பணம் போட்டால் அது வந்து நம்ம சம்பாதிக்கணும். பட் நான் சம்பாதிக்கிறதுக்கு நீங்கள் வந்து எனக்கு நடிகன்ற அங்கீகாரம் கொடுத்து என்னை அதுலேயுமே ஸ்டார் ஆக்கி என் படத்துடைய வியாபாரத்தையும் நீங்கள் பெருசாக்கி வச்சிருக்கீங்க. நான் போய் சின்சியராக வேலை பார்த்தா நிச்சயமாக காசு வரும். அப்ப அதுல இருந்து சினிமாவும் பயன்படுற மாதிரி ஏதாவது ஒண்ணு செய்யணும் அப்படிங்கறதான். அன்னைக்கு புஷ்கர் காயத்ரி அவங்க படம் பார்த்துட்டு எனக்கு வந்து கை கொடுத்து உடனே தான் சொன்னாங்க, திஸ் இஸ் யுவர் சர்வீஸ் டு சினிமான்னு சொன்னாங்க. அப்படி இந்த படம் நடந்துச்சுன்னா இந்த நமக்கு இந்த வாழ்க்கையை கொடுத்த இந்த சினிமாவுக்கு என்னால முடிஞ்ச ஒரு சின்ன ரிட்டர்னை நான் இதை பார்க்குறேன். தேங்க்யூ. இந்த மாதிரி படங்கள் எடுக்கிறதுக்கான தைரியத்தை கொடுத்தது மக்கள் நீங்க எல்லாரும் தான். நீங்க இந்த நடிகன் ஆக்குனது அதன் மூலமா எனக்கு கிடைக்கிறது மூலமா வச்சு நான் இதை பண்றேன். நான் சினிமாவுக்கு வந்தது வந்து நிறைய கமர்ஷியல் சினிமாஸ் பார்த்து நான் நடிக்கிற படங்கள் எப்பவுமே அப்படிதான் இருக்கும். அது வசூல் இருக்கணும்னு நினைப்பேன். ஏன்னா இப்போ வந்து என்னுடைய படங்கள்ல வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பெருசாயிடுச்சு. அப்போ அதை ரிட்டர்ன் ப்ரொடியூசர் எடுக்கணும், வெகுஜன மக்களுக்கு போய் சேரணும், எல்லாருக்கும் பிடிக்கணும்ன்றதான் என்னுடைய. நான் நடிக்கிற படங்கள் அது கமர்ஷியலா சக்சஸ் ஆகும்போது நான் மனசுக்குள்ள நினைச்சுக்கிறது, இதுக்கு முன்னாடி நான் பார்த்த ஹீரோஸ், நான் எனக்கு பிடிச்ச ஹீரோஸ், அவங்களுடைய படங்கள் அதெல்லாம் பார்த்து தான் நம்ம நடிக்க வந்தோம், அவங்களுக்கான ட்ரிபியூட். ஆனா இந்த கொட்டுக்காளி வந்து இந்த படம் எடுத்தது இன்னைக்கு இருக்கிறது. நான் முக்கியமா காலேஜ் டைம்ல தான் நான் அதிகமான சினிமா பார்த்தேன். ஸ்கூல் டைம்ல அப்போ வீட்டில் அவ்வளோ பெர்மிஷன் கிடைக்காது, அவங்க கூட்டிகிட்டு போகிற சினிமா மட்டும்தான். காலேஜ் டைம்ல நான் பார்த்த காலகட்டத்தில் தான் நான் வந்து பார்த்தது வந்து பாலாஜி சக்திவேல் சார், லிங்சாமி சார், கௌதம் மேனன் சார், ஏஆர் முருகர் சார், ஹரி சார், தரணி சார், இவங்க படங்கள் எல்லாம் நான் பார்த்தேன். ஸோ நான் இந்த மாதிரி படங்கள் எடுத்து இது வந்து சக்சஸ் ஆகுது. இது வரைக்கும் தமிழ் சினிமாவை ஒவ்வொரு முறையும் அடுத்தடுத்த கட்டத்துக்கு கொண்டு போன இயக்குநர்களுக்கு ஒரு ரசிகனா நான் கொடுக்குற ஒரு மரியாதையும் ட்ரிபியூட்டும் தான். பாரதி ராஜா சார், பாலச்சந்தர் சார் ஆரம்பிச்சு இன்னைக்கு எல்லா வகையிலுமே நம்ம சினிமாவே நெக்ஸ்ட் லெவல் கொண்டு போயிட்டு இருக்கிற வெற்றி சாரா இருக்கட்டும், எல்லாருக்குமே நான் ஒரு சினிமா ரசிகனா வந்து சினிமாக்குள்ள வந்ததுக்கு என்னுடைய ஒரு ட்ரிபியூட்டா நான் இந்த கொட்டுக்காளி படத்தை நான் பார்க்குறேன். தேங்க்யூ. நீங்க எல்லாரும் இன்ஸ்பயர் பண்ணிருக்கீங்க அடுத்த ஜெனரேஷன்ஸை. ஸோ நாங்க அடுத்த ஜெனரேஷன் எல்லாரும் சேர்ந்து இதை முயற்சி பண்ணியிருக்கோம். வினோத் எனக்கு ரொம்ப பிடிச்சது வந்து இந்த படத்துல வந்து மியூசிக் டைரக்டர் கிடையாதுன்னு சொன்னாரு. எனக்கு ஒரு செகண்ட் எப்படி அது அப்படின்னு யோசிச்சாங்க. இல்ல அவர் என்ன சொன்னாருன்னா, மியூசிக் எதுவுமே இல்லாம இதுதான் இந்த கதை, இந்த கேரக்டர்ஸ் இதுதான் பயணிக்குதுன்னு எனக்கு சொல்லணும். ஆடியன்ஸ் அவங்களோட டிராவல் பண்ணி அவங்க என்ன உணர்றாங்களோ அதை, கேரக்டர்ஸ் என்ன உணர்றாங்களோ அதை ஆடியன்ஸ் உணரணுன்றதுதான் என்னுடைய முயற்சி. அதை தான் பண்ண போறேன்னு சொன்னாரு. ஸோ இந்த படம் அப்படிதான் இருக்கும். அந்த ஒரு மைண்ட் செட்டோட மட்டும் வாங்க, இது நிச்சயமா ஒரு புது அனுபவத்தை உங்களுக்கு கொடுக்கும் அப்படின்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு. இந்த மாதிரி படம் இனி ஃபியூச்சர்ல நிறைய வரும்ன்ற நம்பிக்கையும் இருக்கு. இன்னைக்கு தமிழ் சினிமா நம்மளுடைய மீடியாவும் சரி, ரசிகர்களும் சரி, புது அட்டம் இல்ல ரொம்ப சின்சியராகவோ இல்லை ரொம்ப ஜெனுவினாவோ ஏதோ ஒன்று இருந்தா அதை நீங்க எப்பவுமே சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க. இந்த படம் தியேட்டர்ல ஓடி உங்களுக்கு எல்லாம் பிடிச்சு என்ன வசூல் பண்ணாலும் சந்தோஷம் தான். ஏன் அப்படின்னா இந்த படம் பார்க்கறதுக்கு எத்தனை பேர் தியேட்டர்ல வராங்களோ அவங்களுக்கு ஒரு புது அனுபவத்தை இந்த டீம் வந்து நாங்கள் கொடுக்கணும்னு நினைக்கிறோம். இனி இந்த மாதிரியான படங்கள் பார்க்குறவங்களுக்கு இது ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பா இருக்கும் அப்படிங்கிறது எங்களுடைய நம்பிக்கை. நான் பெரிய சினிமாவே மாற்ற போற ஆட்கள்லாம் கிடையாது. ஆனா சினிமாவே மாற்ற போறதுக்கான அந்த ஆள் வந்து வினோத் ராஜ் நான் நம்புறேன். அவரால் முடியும்னு நம்புறேன். அதுக்கு நாங்களாம் எனக்கு சும்மா சப்போர்ட்டா இருக்கோம். அண்ட் அனபன், உங்களோட ஹெலன் பார்த்துருக்கேன், கப்பலா இதெல்லாம் பார்த்துருக்கோம். உங்களோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படின்றது தெரியும். இதுல அதை தாண்டி வேற ஒரு பெர்ஃபார்மன்ஸ் நீங்க கொடுக்க வேண்டி இருந்தது. அதை ரொம்ப எக்ஸ்ட்ராடினரியா கொடுத்துருக்காங்க. அவங்க பேர் சொல்லும்போது எனக்கு எக்ஸைட்டிங்கா இருந்தது. இந்த மாதிரி கதைக்கு இவங்க மாதிரி ஒருத்தர் தான் கரெக்ட்னு. தேங்க்யூ ஃபார் யுவர் சப்போர்ட் அண்ட் அமேசிங் பெர்ஃபார்மன்ஸ். இந்த படத்தில் நடிச்ச எல்லாருமே அவ்வளோ சூப்பராக பண்ணியிருந்தாங்க. நான் எல்லாரையும் அந்த ரிவ்யூ ஷோவில் பார்க்கும்போது அவங்க எல்லாத்தையும் தனித்தனியா பேசினேன். அவங்கள பார்க்கும்போது நமக்கு ஏற்கனவே ரொம்ப பழக்கப்பட்டவங்களா தெரிஞ்சாங்க. உங்களோட ஏற்கனவே நான் பழகிருக்கேன் அப்படின்ற மாதிரி இந்த படம் பார்க்கும்போது. அண்ட் சினிமாட்டோகிராஃபர் பிரதர், இது ரொம்ப டஃப் டு ஷூட். ஏன்னா அவங்க எப்படி பண்ணாங்கன்னா 1 மாசம் ஃபுல்லா ரிஹர்சல் பண்ணாங்க, அதுக்கப்புறம் தான் படம் ஷூட்டிங் பண்ணாங்க. ஸோ எங்க ஷூட்டிங் நடக்குதோ அங்கேயே ரிஹர்சலும் பண்ணி அப்படிதான் ஷூட் பண்ணாங்க. அண்ட் சிங் சவுண்டு அங்கேயே பேசி, இது நாங்கள் சிலதெல்லாம் நிறைய நானும் சொல்லி நிறைய பண்ணியிருக்கோம், டப்பிங்ல கரெக்ட் பண்றது அப்படின்னு சொல்லி இங்கே விட்டோம்ப்பா, டப்பிங்ல பார்த்துக்கலாம்ப்பா அப்படின்னு
இப்போயும் நிறையா அப்படிதான் போகுது. பட் அப்படி பெரிய இடத்த கிராஸ் பண்ணி நடந்து போகணும். அப்போ அவங்க சொல்லுவாங்க, ஒரு வீட்டில் யாராவது பாட்டு போட்டு விட்டுருவாங்க, இல்லை யாராவது கதவை திறந்து வந்து வெளியே நின்று பழு விலகிட்டு இருப்பாங்க. அப்படி சார் உள்ளே போங்க சார், உள்ளே போங்க சார், அந்த டைமுக்குள்ளே ஷூட் பண்ணணும்னு சொல்லி ஒரு வில்லேஜே ஒட்டுமொத்தமாக கண்ட்ரோல் எடுத்து வினோத் வந்து அந்த மாதிரி ஷூட் பண்ணியிருக்காங்க. ஸோ சவுண்ட் டிசைனர்ஸ் எல்லாருக்கும் அழகிய புத்தன், ராகவதர், சுரேன், அவங்க தான் இந்த மியூசிக் டைரக்டர் இல்லை அப்படின்றத தாண்டி அந்த படத்துக்கு தேவையான மொத்தத்தையும் அந்த லைஃப்பை வந்து கிரியேட் பண்ண வேண்டியது அவங்க கையில் தான் இருந்துச்சு. அவங்களுக்கும் என்னுடைய தேங்க்ஸ் அண்ட் வாழ்த்துக்கள். அண்ட் கணேஷ் சிவா எடிட்டர், அவர் என் ஃப்ரெண்ட் நவநீதனோட தம்பி அவர். ஸோ இன்னும் கொஞ்சம் பர்சனல் தான் அவரோட ஒர்க்ஸ் பாருங்க. ட்ரெய்லர் ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது. அகைன் மியூசிக்கே இல்லாமல் நிறைய டைலாக்ஸும் இல்லாமல் ஒரு ட்ரெய்லரை கட் பண்ணணும் அப்படின்னும் போது அதுவும் இன்னும் சேலஞ்ச். படம் பண்ணுறதை விட இன்னும் படத்தையாவது செட் பண்ணலாம், மூட இப்படி ஆரம்பிக்க இப்படி ஆரம்பிக்க. ட்ரெய்லர் அப்படி பண்ண முடியாது, டைம் எடுத்துக்க முடியாது. அதுக்குள்ள ஒரு ஃபேண்டாஸ்டிக் ட்ரெய்லர் கொடுத்துருக்காங்க. அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். ஃபைனலாக சூரியண்ணா வந்து ஒரு காமெடியன் டு ஹீரோ அப்படின்றதெல்லாம் தாண்டி எப்பவுமே அவர் எனக்கு தெரிஞ்ச வகையில் அவர் ஒரு சூப்பர்வான ஆக்டர். அவரால் ஏன் இந்த மாதிரி கதைகளை வந்து ரொம்ப சிறப்பாக பண்ண முடியுதுன்னா அவருடைய லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ் அந்த மாதிரி. அவர் வந்து மேபி இந்த மாதிரிலாம் காலேஜில் போய் டயத்தை வேஸ்ட் பண்ணாமல் வாழ்க்கைக்கு எது தேவையோ அதை வாழ்க்கைக்குள்ளேருந்தே எடுத்துகிட்டு வந்தாருன்னு நினைக்கிறேன். அவருக்கு அவ்வளோ லைஃப் இருக்குது. அவர் நீங்கள் பார்க்கும்போது ரொம்ப காமெடியான ஒருத்தராக தான் எல்லாருக்குமே தெரியும், ரொம்ப இன்னசென்ட்னு தான் தெரியும். பார்க்க தான் மாணிக்கம், ஆனால் அவர் அப்படி கிடையாது. ஊரில் அவர் பயங்கரமான ஒரு ஆள். அவருடைய கதைகள் கேட்டால் அதுக்குள்ளே எல்லாமே இருக்குது. அவர் வாழ்ந்த வாழ்க்கைக்குள்ளே அவ்வளோ இருக்குது. அது மனசுக்குள்ளேருந்து அவர் வெளிப்படுத்தும் போது இந்த மாதிரியான பர்ஃபார்மன்ஸ் வருதுன்னு நான் நம்புகிறேன். விடுதலை அவருக்கு பெரிய டைமென்ஷன். அதை வந்து வெற்றி சார் வந்து கொடுத்தாங்க. அப்போ அந்த விடுதலை நடந்துட்டு இருக்கும்போதே எங்கள் கொட்டுக்காளி அந்த படம் பண்ணாங்க. நான் கொட்டுக்காளி ரஷஸ் பார்த்துட்டு சொன்னேன், ஆனால் விடுதலை படத்தில் வெற்றி சார் வந்து உங்களுக்கு பயங்கரமாக அவருக்கு வாங்கியிருப்பாங்க. அவங்க வந்து யாருனாலுமே பயங்கரமாக நடிக்க வச்சுருவாங்க. பட் எனக்கு என்னமோ தோணுது, கொட்டுக்காளி படம் அதோட 1 மார்க் எக்ஸ்ட்ரா வாங்கிடும்னு நினைக்கிறேன் அவங்களோட ஆக்டரா அப்படின்னு சொல்லி. எனக்கு அதுதான் ஃபர்ஸ்ட் ரஷஸ். அப்போ நான் விடுதலை பார்க்கல. நான் விடுதலை பார்க்காமலே எனக்கு தோணுனது அதுதான். ஏன் அப்படின்னா மேபி அது இன்னும் நெருக்கமா அவரை நமக்கு காட்டினதுனால இதுல ஒரு சின்ன ஒரு ஷேட் இருக்கு. அது இது வரைக்கும் நம்ம சூரியன் என்ற பார்க்காத ஷேட். அதனால எனக்கு தோணிட்டே இருந்துச்சு. அண்ட் கருடன், அது வந்து கருடன் இந்த பிளான்ல இருக்குன்னு எனக்கு தெரியாது. வந்து ஒரு பெரிய கமர்ஷியல் சக்சஸ் கொடுத்தேன். இந்த வருஷம் சக்சஸ்ஃபுல்லா ஓடின படங்கள்ல முக்கியமான இடத்துல கருடன் இருக்கு. ஒரு 3-4 ஃபிலிம்ஸ் தான் இருக்குன்னு நினைக்கிறேன், ஒரு ப்ராப்பர் பிளாக் பஸ்டர் ஃபிலிம்னு. அதுல கருடன் இருக்கு. ஸோ கமர்ஷியல் சக்சஸும் கொடுத்துட்டாரு. நான் கம்பேர் பண்றேன்னு நினைக்க வேணாம். எனக்கு வந்து நான் காலேஜ் படிக்கும்போது ஞாபகம் இருக்கு, விக்ரம் சாருக்கு வந்து தூள் சாமி பிதாமகன் ஒரே வருஷத்துல வந்துச்சு. சார் விக்ரம் சார், நான் கம்பேர் பண்ணி சொல்ல சார், அந்த இயர் உங்களுக்கு எப்படி ஸ்பெஷலா இருந்ததோ அந்த மாதிரி ஒரு ஸ்பெஷல் இயர் சூரியனுக்கு இந்த வருஷம். விடுதலை, கருடன் அண்ட் இந்த கொட்டுக்காளி, இதுல சூரியனுக்கு நேஷனல் அவார்டு கிடைச்சிச்சுன்னா என்னை விட அதிகமாக சந்தோஷப்படுறவங்க யாரும் இருக்க மாட்டாங்க. நான் கிடைக்கும் நம்புறேன். அப்படி இந்த படத்தை ஏதாவது லைட்டா முன்னாலும் வெற்றி சார் இருக்காரு, அவர் வாங்கி கொடுத்துருவாரு நம்பிக்கை எனக்கு இருக்கு. ஸோ அது கிடைக்கணும். அண்ட் எனக்கு இன்னும் ஆசை, இந்த மிஷ்கின் சாரோட படத்துல ஒர்க் பண்ணணும் சூரியன் அடுத்து. சார் நீங்க வந்து சூப்பர் சார், தேங்க்யூ சார். அதே மாதிரி பாலாசக்தி சாரோட படத்துல ஒர்க் பண்ணணும். ஏன்னா அவர் உண்மையிலேயே ரொம்ப ரொம்ப திறமையான நடிகர். எனக்கே அதெல்லாம் நான் ஏன் ஒர்க் பண்ணணும்னு கேட்கணும்னா, அவங்களாம் நிறைய பயங்கரமா நடிக்க சொல்லுவாங்க. நமக்கு அவ்வளோ வராது. நமக்கு ஓரளவுக்கு அப்படியே பண்ணிட்டு மொத்தமா ஒரு பேக்கேஜ் தான் நம்ம சூரியனா என்னை விட இன்னும் நல்லா நடிக்கக்கூடியவர். ஸோ எல்லா இந்த மாதிரி ஒரு எக்ஸ்ட்ராடினரியான டைரக்டர்ஸோட ஒர்க் பண்ணணும். இன்னும் நிறைய விருதுகள் வாங்கணும். இன்னும் நிறைய மக்கள்கிட்ட போய் இன்னும் பெரிய பெரிய ஹீரோவா ரீச் ஆகிட்டே இருக்கணும். அவர் எனக்கு காமெடியன் ஹீரோ அப்படிலாம் நான் பார்த்ததே கிடையாது. என்னைக்குமே என் அண்ணன் ஜெயிச்சா நான் ஜெயிச்ச மாதிரி. மீண்டும் ஒரு முறை பாலாசக்தி சார் உங்களுக்கு ஸ்பெஷல் தேங்க்ஸ். என்ன முருகர் சார் அன்னைக்கு சொன்னார், சார் நீங்க படம் பார்த்துட்டு போய் டியர் சார்ஸ் போட்டு டைரக்டர்ஸ் குரூப்ல இந்த படத்தை கண்டிப்பா பாருங்கன்னு சொல்லி அவங்க வந்து மெசேஜ் போட்டாங்க. மணி சாருக்கு வந்து வாய்ஸ் நோட் போட்டிருக்காங்க. மணிரத்னம் சாருக்கு, சாரி நான் மணி சார்னு சொல்லிட்டு தப்பா நினைச்சிட்டாருங்க. மணிரத்னம் சாருக்கு வந்து வாய்ஸ் நோட் போட்டிருக்காங்க, நான் ஒரு படம் பார்த்தேன் சார்னு சொல்லி, சாரும் நான் பாக்குறேன்னு சொல்லி. ஸோ இவ்வளோ ஓன் பண்ணி பண்றாங்க. வெற்றி சாரும் அந்த மாதிரி எங்க பார்த்தாலுமே இன்னொரு முக்கியமான டைரக்டர் கொட்டுக்காளி படம் வரப்போகுதுன்னு சொல்றாங்க. மிஷ்கின் சார் எனக்கு தெரிஞ்சு நாங்க யாரும் எந்த கண்டக்டும் இந்த படத்தை ப்ரமோட் பண்றதுக்கு இதுக்கப்புறம் கொடுக்க வேண்டிய அவசியமே இல்லைன்னு நினைக்கிறேன். 10 எபிசோடு யூடியூப்ல போடலாம், முடிஞ்சா நெட்ஃபிளிக்ஸ்லயும் அமேசான்லயும் ஒரு சீசனாவே ரிலீஸ் பண்ணலாம். மிஷ்கின் சார் கொட்டுக்காளி ஆடியோ லான்ச்சுன்ற பேர்ல
எனக்கு தெரிஞ்சு அது கொட்டுக்காளியோட அதிக ஓடிடி ரைட்ஸ் போகிறதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்கு. அவ்வளோ கண்டு ஏன் அவங்களுக்கு இதுல எதுவுமே பெனிஃபிட் இல்லையே, ஆனா அதுதான் அவங்க சினிமா மேல வச்சிருக்க காதல். இதுக்கு எவ்வளவு நன்றி சொன்னாலும் பத்தாது. எனக்கு ரொம்ப சந்தோஷம் இந்த சினிமாவில் இயக்குநர்கள் ஆவது இவ்வளவு ஒற்றுமையா இருக்காங்களே நினைக்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அது இருக்கட்டும், ஏன்னா இயக்குநர்கள் நீங்க ஒற்றுமையா இருந்து வித்தியாசமான படைப்புகளை கொடுத்தா தான் நாங்க ஹீரோஸோ ஸ்டார்ஸோ எல்லாமே உங்கள்கிட்ட கிடைக்க சந்தோஷம். ரவிக்குமார் பிரதர், தேங்க்யூ. இதை நீங்க இன்னும் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கிற விதமா ஒலிம்பிக்கோட கம்பேர் பண்ணி சொன்னீங்க. தேங்க்யூ உங்களுக்கு. அண்ட் பத்திரிகையாளர்கள், நிச்சயமா உங்களுக்கு இந்த படம் பிடிக்கும்ன்ற நம்பிக்கை இருக்கு. இந்த படம் வசூல் செய்யறது விட ரொம்ப ரொம்ப முக்கியம் வினோத் இந்த படத்தின் மூலமா அடுத்த கட்டத்துக்கு நகர்றது. ஏன்னா நான் பார்க்கறது வினோத் தமிழ் சினிமாவோட ஒரு ப்ரைட். எங்க தமிழ் சினிமால எங்க கிட்ட ஒரு இயக்குனர் இருக்கான், அவன் வினோத் ராஜ், கொட்டுக்காளியோட வரான் அப்படின்றதுதான். ஆடியன்ஸ் படத்தை பாருங்க. நிறைய கருடனை மறந்துருங்க, விடுதலை மறந்துருங்க, அது ரெண்டும் வேற வேற மாதிரியான படம். இது வித்தியாசமான ஒரு அனுபவத்தை நிச்சயம். இந்த வித்தியாசமான வார்த்தையை ரொம்ப நானே நிறைய பயன்படுத்திட்டேன் என்னுடைய படங்கள்ல. இது ஒரு வித்தியாசமான படம் அப்படிலாம். இது என்ன வித்தியாசமானதுன்னா இது ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸ். அதான் சொல்ல தெரியுது. நம்ம இது வரைக்கும் போகாத ஒரு ஏதாவது ஒரு தீம் பார்க்கு போனோம், அது எப்படி இருக்குன்னே தெரியாம நம்ம போனோம்னா அது ஒரு அனுபவம் கொடுக்கும் இல்லையா, அந்த மாதிரியான அனுபவத்தை இது கொடுக்கும்னு நான் நம்புறேன். இதுக்குள்ள எல்லாமே பேசியிருக்காரு வினோத், எல்லா வகையான அரசியலும் பேசியிருக்காரு. ஆனா எதையும் கருத்தா திணிக்காம கதையோட்டத்துல கேரக்டர்ஸோட இயல்புலேயே சொல்லியிருக்காரு. இந்த படத்தை நீங்க சப்போர்ட் பண்ணீங்கன்னா நிச்சயம் கொட்டுக்காளி மாதிரி இன்னும் எஸ்கே ப்ரொடக்ஷன்ஸ்ல இருந்து நிறைய படைப்புகள் வரும். என்ன சொல்லி பழகிட்டாங்க, நான் தான் வாழ்க்கை கொடுத்தாங்க, அந்த மாதிரியான நான் இல்லை. எனக்கு இது ஒரு சின்ன ஒரு இன்ட்ரடியூஸ் பண்ணுவோம்ல, நான் இப்போ இவங்க என் ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி வேலைகளை அது நீங்க கொடுத்த இந்த ஆக்டர்ன்ற இந்த பொசிஷன்ல இருந்து இதை கரெக்டா யூஸ் பண்ணி பண்ணணும்னு நினைக்கிறேன். இந்த வெற்றி அடையதான் இந்த மாதிரி முயற்சிகள் இன்னும் தொடரும். மீண்டும் வருகிற எல்லாருக்கும் நன்றி. உங்களுக்கு தேங்க்யூ. நீங்க தொகுத்து வழங்குறது உங்களோட ஷோஸ் எல்லாமே சூப்பரா இருக்கு. எல்லாருமே அதை பற்றி பேசிட்டு இருந்தா இப்போ கங்க்ராச்சுலேஷன்ஸ்.